ஐயா ரோட்டு வழியாக நம்ம போயிட்டுருப்போம் சரிங்களா. அந்த ரோட்டு வழியாக நம்ம போயிட்டுருக்கும்போது ஒருத்தன் வந்து புலம்பிக்கிட்டே போவான். என்ன புலம்புவான்னா அவனே பேசுவான், அவனே கையை ஆட்டுவான். கேட்டிங்களா? அது யார் தெரியுமா ஐயா? வேறு யாரும் கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னே கல்யாணம் முடிச்சான். அவன் தான் அந்த பார்ட்டி. என்ன அப்படின்னா, இதை போய் முடிச்சோமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லையே, எப்படி காலம் கழிக்க போகிறோம் அப்படின்னு தன்னைத்தானே புலம்பிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரம் பார்த்து நம்ம பெரிய கோயில், தென்காசி பெரிய கோயில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கோயிலில் 2 பேர் அழகாக மாலை போட்டு நிற்பாங்க, புதுமண தம்பதிகள். அவங்கள பார்த்த உடனே இவன் நினைப்பேன், நானும் ஒரு காலத்தில் இப்படித்தான் ஏன் இருந்தேன், என்ன செய்ய அப்படின்னு நினைப்பேன். ஆனால் என்ன அப்படின்னா, நல்ல கேட்டுக்கிடுங்க, அதாவது பணக்கார குடும்பம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் என்ன செய்வார் அப்படின்னா, சரோஜா தேவி கூட பந்து ஆடுவார். பறக்கும் பந்து பறக்கும், அது பறந்தோடி வரும்போது அப்படின்னு படிப்பார். அதே இது ஒரு அரை மணி நேரம் படம் படுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்ன, பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக படிப்பார். என்றைக்குமே கேட்டிங்கன்னா எதையும் சரி அப்படின்னு போகிறவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து.